மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள் உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. நீ பார்வதியோட தத்து பொண்ணா ஆகணுமா இல்லையாங்கிற முடிவை அவ எடுக்க கூடாது, நான் தான் எடுக்கணும். நான் தான் உன்னோட விஷயத்துல முடிவெடுத்தாகணும். இத்தனை நாளா என்னோட விஷயத்துல முடிவெடுத்ததெல்லாம் நீங்க தானே. இதுக்கப்புறமா என்னோட விஷயத்துல முடிவெடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா இப்போ என்னோட விஷயத்துல உங்களை விட அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா பார்வதி அம்மாக்கு தான். இத்தனை வருஷமா இவங்க என்ன பெத்த அம்மாவா இல்ல. இப்போ இவங்களோட வாழ்க்கையை எனக்கு ஷேர் பண்ணதுக்காக இவங்க என்னோட சொந்த அம்மா. என் அம்மா என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். என்னோட அம்மாக்கு அப்புறம்தான் உங்களுக்கான இடம். அப்புறம் நீங்க சொன்னீங்கல்ல மதுவோட கண்ணீரை பத்தி. இத சாக்கா வச்சு மதுவோட கண்ணுல கண்ணீர் வருதுன்னா அதை நிக்க வைக்க எனக்கு தெரியும். மகளோட கண்ணீரை நினைச்சு வருத்தப்படுற என்னோட மாமியார் சொந்த மகனோட துக்கத்தை பத்தியும் யோசிக்கணும். இந்து, உன்னோட சம்மதம் தான் எனக்கு இப்ப தேவையா இருந்துச்சு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அம்மா, நீங்க தனியா இருக்கிறதா நினைக்காதீங்க. உங்களோட மரணம் வரைக்கும் நான் உங்க கூட தான் இருப்பேன். நான் பண்ண ஒரு உதவியால இப்ப நீ எனக்கே மகளாக போறல்ல. அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக அப்படிலாம் யோசிக்கணும்? இதுக்கப்புறம் இந்த உலகத்துல வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். எனக்கு நீ மட்டும் போதும். அம்மா, அம்மாடி, நீ ஆனந்த நினைச்சு வருத்தப்படாதம்மா. பிரபாகரன் சொல்லிட்டு போனதை நினைச்சு பயப்படாத. நான் ஆனந்தனோட பொண்டாட்டியா அந்த வீட்டுக்கு தானே போயாகணும். அவங்க எல்லாரும் எனக்கு எதிரா இருந்தா நான் என்ன பண்றது? இப்ப இருக்கிற சூழ்நிலையில எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். அப்படி வராம இருக்க நீயும் ஆனந்தனும் தான் ஏதாவது செய்யணும். இந்த எதிர்ப்புகள் எல்லாமே சாதாரணது இல்ல பாட்டி. நானும் அவரும் ஒண்ணு சேரக்கூடாதுன்ற எதிர்ப்புகள் இதெல்லாம். அபி மாதிரி வாழ்நாள் முழுக்க அழுதுட்டு இருக்கிறதுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? மது, நீ பண்ணாத தப்புக்காக தண்டனை அனுபவிக்க வேண்டாம். சரி, உன் வருத்தத்துக்கான காரணம் என்ன? உனக்கும் அனந்தனாக்கும் கல்யாணம் நடக்காது, அதானே மது? இந்து, அப்படின்னா நான் உனக்கு வாக்கு தரேன். உனக்கும் அனந்தனாக்குமான கல்யாணம் உடனே நடக்கும். ஆனந்தன் மாமா ஃபேமிலியோட சம்மதம் இல்லாம இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்க போறேன்னு சொல்றியா? 2 ஃபேமிலியோட சம்மதத்தோடயும் இந்த கல்யாணம் நடக்கும். நான் நடத்தி காட்டுறேன். ஏ இந்து, என் பொண்ணோட கல்யாணத்தை பத்தி முடிவு எடுக்கிறதுக்கு நீ யாருடி? நீ இவ கண்ணீரை துடைக்க போறன்றதுக்கு அர்த்தம் இதுதானா? சுபத்ரா, இந்து இப்ப பேசுனது உன் பொண்ணோட கல்யாணத்தை பத்தி தானே. அதுக்கு உனக்கே இவ்வளவு கோவம் வருது? ஆனந்துக்கும் மதுக்கும் நடக்க போற கல்யாணத்தை இவ எப்படி நடத்துவான்னு சொல்றீங்க? அபிய பார்வதி தன்னோட பொண்ணா தத்தெடுக்கலனா மதுவோட கல்யாணம் நடக்காதுன்னு அண்ணன் சொல்லிட்டு போனார்ல. அபியோட இடத்துல பார்வதியோட தத்து மகளா நான் இருக்கேன்னு சொல்லிட்டு இங்க வந்து நிக்கிறா. அப்படின்னா இவளோட எண்ணம் என்னன்னா மதுக்கும் ஆனந்துக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறது தானே. அப்படி இருக்கிறப்போ மத்தவங்க முன்னாடி நல்லவ மாதிரி நடிக்கிறா. போதும், கொஞ்சம் நிறுத்துங்க. பெத்த பொண்ணோட கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு தான் எல்லா அம்மாக்களும் யோசிப்பாங்க. உங்களுக்கு உங்க பொண்ணோட கல்யாணம் முக்கியம் இல்ல, வேற ஏதோ முக்கியம். இங்க பாருங்க, நீங்க இந்த வீட்ல இருந்து என்னதான் துள்ளுனாலும்
உங்க மனசுல இருக்கிறது எதுவும் நடக்காது. மதுக்கும் அனந்தனாக்கும் கல்யாணம் ஆகாம இருக்கிறதுக்கு இத்தனை நாளா நீங்க சொல்லிட்டு இருந்த காரணம் எல்லாமே இதுக்கப்புறம் செட் ஆகவே ஆகாது. இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு உங்க மனசுல வேற ஏதாச்சும் கெட்ட எண்ணம் இருந்தா அதை நீங்க உங்க மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிருங்க. மதுக்கும் அனந்தனாக்கும் நடக்க போற கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுவேன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நடத்தியும் காட்டுவேன். சுபத்ரா, இந்து எல்லாத்தையும் புரிஞ்சுகிட்டு தான் பேசுறாளோன்னு எனக்கு தோணுது. இங்க நடந்த கல்யாண நாடகம் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அவளை அனுசரிச்சு போறதுதான் உனக்கு நல்லது. பார்வதியோட தத்து மகளா இருக்கிறதுக்கு அனுமதி சொன்ன திமிர்ல தான் இப்படி பேசிட்டு போறா. இந்த தத்தெடுக்கிற விஷயத்த நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடத்த விட மாட்டேன். நான் யாருன்னு காட்டுறேன். பாட்டி, அம்மா இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. பிரச்சனை வரும்னு தான் எனக்கு தோணுது. நீ எதை நினைச்சு கவலைப்படாத. எரியிற நெருப்பு என்னைக்காவது அடங்கித்தானே ஆகணும். நீ கொஞ்சம் அமைதியா இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சொல்லாம கொள்ளாம இங்க வந்திருக்கா? என்ன மருமகனே திடீர்னு இங்க வந்திருக்க? மாமா, நீங்க பயந்துகிட்டே பேசுறீங்க. அத்தை உள்ள இருக்காங்களா என்ன? ஏய், எனக்கு என்ன பயம்? நான் எதுக்கு அவளை பார்த்து பயப்படணும்? நான் உன்னை டக்குன்னு பார்த்த உடனே ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டியோன்னு பயந்துட்டேன். மாமா, நான் உங்களை பயம்புறுத்த வரல. அப்புறம் ஒரு சந்தோஷமான நியூஸ் சொல்ல வந்தேன். என்ன சந்தோஷமான நியூஸ்? அத்தைங்க, அவங்களே வர சொல்லுங்க. அவங்களே இதை கேட்டே. நான் அவளை கூப்பிடுறேன். அவகிட்ட நீ பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும். அவ இப்போ பழைய சுமதி மாதிரி இல்ல. அப்படின்னா அத்தை நல்லவங்களாயிட்டாங்களா? அது இல்ல, இப்போ அவளே மாறி போயிட்டா. சுமதி, ஏண்டி சுமதி? எதுக்குங்க நீ தொண்டை கிழியற மாதிரி கத்திட்டு இருக்கீங்க? நீ எதுக்குங்க வந்த? நாங்க நிம்மதியா வாழ்ந்தா அது உனக்கு பிடிக்கவே பிடிக்காதா? அதை கெடுக்க தானே நீ வந்த? அத்தை, நான் உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லதான் வந்தேன். இந்து பத்தின செய்தியா இருந்தா சொல்லவே வேண்டாம். அத கேட்க எனக்கு கொஞ்சமும் இஷ்டம் இல்ல. ஏண்டி ரகு என்ன சொல்ல வரான்னு முதல்ல கேளு. ரகு சொல்லுப்பா. இந்து அந்த வீட்டுல கல்யாணம் பண்ணி கொடுத்ததுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அதுக்கான பிரயோஜனம் இப்ப வந்துருச்சு. அடேங்கப்பா, அவளால இங்க கிடைச்ச பலன் எல்லாம் ரொம்ப அதிகம் தான். 10 பைசாக்கு கூட பிரயோஜனம் இல்லாதவ. ஏண்டி, இந்து 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாதவன் நீ சொல்லாத. உன்னால அவளுக்கு பிரயோஜனம் இருந்துச்சா? ஹாஸ்பிட்டல் அவ முடியாம சாக கிடந்தப்ப நீ போய் எட்டியாவது பாத்தியாடி? இங்க பாருங்க, சும்மா என் கோவத்தை கலராதீங்க சொல்லிட்டேன். தயவு செஞ்சு சண்டை போடாம இருக்கீங்களா? நான் சொல்ல வேண்டியதா சொல்லணும். இவ இப்படிதான் ஏதோ உளறிக்கிட்டே இருப்பா. நீ சொல்லு. இதுக்கப்புறம் இந்து அந்த வீட்டோட மருமக மட்டும் இல்ல, அந்த வீட்டோட சொத்துக்கே ஒரே ஒரு வாரிசாக போறா. அந்த பார்வதி அம்மா இந்து தன்னோட சொந்த பொண்ணா தத்தெடுக்க போறாங்க. உண்மையா ரகு? பார்வதி அம்மா தான் இது எல்லாத்தையுமே சொன்னாங்க. இந்து இந்த வீட்டோட பொண்ணாச்சே, அதான் உங்ககிட்ட எல்லாம் சொல்ல சொன்னாங்க. ரகு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்து கையில இருந்து ஒரு நயா பைசா கூட வேண்டாம். என் பொண்ணு செத்து பொழைச்சு வந்திருக்கா. அந்த பார்வதி அவளை தத்தெடுத்து மகளை ஏத்துக்கிட்டோம். அவ நல்லா இருந்தா எனக்கு அது போதும். நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சொல்றதுக்கு எனக்கும் இருக்கு. இந்துவ பார்வதி எப்படி தத்தெடுக்க முடியும்? இந்து இன்னொருத்தங்க பொண்ணாச்சே. ஆனா இந்துவோட அப்பா அம்மா செத்து போயிட்டாங்களே. செத்து போனவங்களோட மகளை தத்தெடுக்கிறதுல என்ன பிரச்சனை? இந்துவோட அப்பா அம்மா செத்து போயிட்டாங்கன்னு உன்கிட்ட யார் சொன்னா? அவளோட அப்பா அம்மா ஒன்னும் செத்து போகல, உயிரோட தான் இருக்காங்க. நான் தான் இந்துவோட அம்மா.
அவளை பெத்த அம்மா. இதோ இங்க இருக்க உன்னோட மாமா தான் இந்துவ பெத்த அப்பா. அத்தை, நீங்க தான் இந்துவோட சித்தியாச்சே. மாமா ஒன்னும் இந்துவோட சொந்த அப்பா இல்லையே. இங்க பாரு ரகு, நீ போய் அந்த பார்வதி கிட்ட சொல்லு, இந்து ஒன்னும் அப்பா அம்மா இல்லதான் அனாதை இல்லன்னு. சட்டப்படி இந்துவுக்கு அம்மா அப்பா இருக்காங்க, அது சுகுமாரனும் சுமதியும். என்னோட சொந்த மகளை மத்தவங்களுக்கு தத்து கொடுக்கலாமா வேணாமான்னு நான் தான் முடிவு பண்ணணும். மாமா, என்ன இதெல்லாம்? சுமதி சொன்னது சரிதான். சட்டப்படி இந்து எங்களோட மகதான். ஏண்டி, ரகு கிட்ட பழைய விஷயத்தெல்லாம் நீ சொல்லியிருக்க கூடாது. இந்து ஒரு பொண்ணா இருக்கிறதுனால அவ நம்ம கிட்ட வரும்போது ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவளுக்கு எந்த பாதிப்பும் வராத மாதிரி பழைய பஞ்சாயத்து பிரசிடன்ட் சொல்லி தானே நம்ம அந்த மாதிரி பண்ணோம். அத பத்தி நீ இப்ப எதுக்கு ரகு கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்த? இப்ப அத நான் வெளியே சொன்னதால உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப பிரச்சனை இந்துக்கு தானே. இந்த விஷயம் தெரிஞ்சா பார்வதி அம்மா தத்து எடுப்பாங்களா? முடியாதுன்னு விட்டுருவாங்கல்ல. அவங்க கேன்சல் பண்ணா உங்களுக்கு என்னங்க நஷ்டம்? அது சரி. இந்து கிட்ட இருந்து நீங்க 10 பைசா கூட வாங்க மாட்டேன்னு சொன்னீங்க. நமக்கு 10 பைசாக்கு கூட பிரயோஜனம் இல்லாதவ அம்பாட்டி வீட்டு வாரிசு ஆகிறதுனால நமக்கு என்ன லாபம்? அவளை அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாது. அடியே, அவ எங்க இருந்தாலும் அவ நல்லா இருந்துடக்கூடாதுன்னு நீ போட்டிருக்கிற பிளான் தான் இது. உனக்கு ஆரம்பத்துல இருந்தே இந்துவை பிடிக்கவே பிடிக்காது. ஏண்டி, சொந்தமா நமக்கு 2 பசங்க இருக்காங்கல்ல, இன்னும் எதுக்குடி இந்து தப்பிக்கிறதுக்கு நீ தடையா இருக்க? அவளை பார்வதி அம்மா தத்து எடுத்துக்கிட்டுமே. பார்வதி இந்துவை தத்தெடுக்க நினைக்கிறது நம்ம 2 பேரோட சம்மதம் இல்லாம நடக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவளை விட்டு கொடுக்க நீங்க சம்மதம் கொடுக்கலாம். ஐயோ, இப்ப கொஞ்ச நாளாவே நீங்க அவ மேல பாசத்தை பொழியறீங்கல்ல. ஆனா அவ மேல எனக்கு பாசமே இல்ல, அது உண்மைதான். அப்புறம் எதுக்குடி திடீர்னு நீ அவளோட அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அதுக்கான அவசியம் என்ன? இந்துக்கு பாடம் கத்து கொடுக்கற எந்த ஒரு வாய்ப்பையும் நான் தவற விட மாட்டேன். அதானே. அதே மாதிரி அம்பாட்டி பார்வதி ஷேனாய் மகளா அவ இருக்கவே கூடாது. அடியே, அவ சுகுமாரனுக்கும் இந்த சுமதிக்கும் மகளா இருந்தாலே போதும். சுமதி, இந்த பிரச்சனையில நீ தலையிடாதன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்க. ஒருவேளை உனக்கு வேற ஏதாவது ஐடியா இருந்தா அதை என்கிட்ட சொல்லு. இந்து அவங்களோட பிள்ளையா தத்தெடுக்க அம்பாட்டி ஆளுங்களுக்கு விருப்பம் இருந்தா அவங்க இங்க வரட்டும். என் வீட்டு வாசலுக்கு அவங்க எல்லாரும் வரணும். அப்ப நான் காட்ட போறேன் இந்த சுமதியோட விஸ்வரூபத்தை. மேடம், நான் ஃபார்வர்ட் பண்ண மெயில நீங்க பாத்தீங்களா? நான் பார்த்தேன் மேடம். தொடர்ச்சியா 3 வருஷமா நம்ம கூட எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு கிளையண்ட் திடீர்னு ஒரே நாள்ல நம்ம கூட இருந்த டீல் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாரு. நஷ்டம் 10 கோடி. ஒரு ஹைஜாக் தான் மேடம் நடந்திருக்கு. அந்த கிளைண்ட்டை இன்னொரு கம்பெனி வாங்கியிருக்காங்க மேடம். ஆனா அந்த ஹைஜாக் பண்ணது எந்த கம்பெனின்னு நமக்கு இன்னும் தெரியலையே மூர்த்தி. நேத்து வரைக்கும் அந்த கிளைண்ட் நம்ம கம்பெனியில் தான் இருந்தார் மேடம். இன்னைக்கு தான் அந்த ஹைஜாக் நடந்திருக்கு. அது எப்படி நடந்தது? இந்து, நம்ம கம்பெனி ஹைஜாக் பண்ணவங்கள பத்தி இப்ப டீடைல்ஸ் கிடையாது. கிளையண்ட் நம்ம கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிக்கிட்டே வராரு. ஹேய், நீங்க வேலைக்கு சேர்ந்ததுமே உன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டல. இதுல உங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? சார், நான் சஸ்பென்ஷன்ல இருக்கும்போது தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. என்ன சந்தேகப்பட்டா என்ன பிரயோஜனம் இருக்கு? உண்மையான காரணம் எதுவும் அதை கண்டுபிடிக்க பாருங்க. மூர்த்தி, இந்த கிளையண்டோட ஃபுல் டீடைல்ஸ் 1 hourல எனக்கு கிடைக்கணும். நீங்க இப்ப போங்க. சரிங்க மேடம். இந்து, எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த ஹைஜாக் பின்னாடி இவன் தான் இருப்பான்னு. இவனை வேலைக்கு சேர்த்த உடனேயே நம்ம பிசினஸ்ல நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. மூர்த்திக்கு விரோதம் இருந்தா அவரை யார் யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா என்னோட அப்பாவும் உன்னோட அம்மாவும் தான்.
இந்த கம்பெனி நாசமாக போகணும்னு நினைக்கிறவங்க வேற யாராக இருப்பாங்கன்னு எனக்கு தோணலை. இந்த கிளைண்ட்டை நம்ம கம்பெனிலேருந்து பிரித்து வச்சு வேற ஒரு கம்பெனிக்கு கொடுத்தது அவங்களா தான் இருக்கும்னு நான் சந்தேகப்படுறேன். ஒருவேளை அப்படி நடந்திருந்தா நாம கொடுத்ததை விட பெரிய ஆஃபர் அந்த கிளைண்ட்டு கிடைச்சிருக்கணும். இதுக்கு பின்னாடி யார் இருந்தாலும் நம்ம கம்பெனிக்கு பெரிய ஷாக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு வர வேண்டிய 10 கோடி பிசினஸ் எந்த கம்பெனிக்கு போயிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். யாரோ ரொம்ப டேலண்டா நம்மளுடைய டீடைல்ஸை ஹேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அது ஒரு பிக் ஷார்க்கா தான் இருக்கணும். நம்ம கம்பெனியை தேடி வர அந்த பெரிய ஷார்க் யாரா இருந்தாலும் அதை நம்ம கண்டுபிடிச்சாகணும். இந்த விஷயத்துல அம்பாட்டு குடும்பத்துக்காரங்க இன்வால்வ் ஆயிருந்தாலும் ஆகலைனாலும் இந்த ஷாக்கை நமக்கு கொடுத்தது சாதாரண ஆள் இல்ல. அந்த ஆளை நம்ம கண்டுபிடிச்சாகணும். அப்படின்னா சட்டப்படி இந்துவோட அப்பா அம்மா அவங்க 2 பேரும் தானா? அவங்க சொன்னப்பதான் நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க அதை ஒன்றும் பெருசா எடுத்துக்காதீங்க. இந்துவோட விஷயத்துல இது வரைக்கும் மாமாக்கு அத்தைக்கு இருந்தது வெறும் 12 மட்டும்தான். அதை தவிர இந்து மேல உங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை. அப்புறம் கொஞ்ச நாளாவே மாமா கொஞ்சம் பாசமா இருக்காரு. ஆனா அத்தைக்கு இப்பவும் இந்துவை சுத்தமா பிடிக்கல. சுமதி அப்படி சொல்லியிருக்கானா அதுல ஏதோ பிரச்சனை இருக்கு. இப்படி ஒரு விஷயத்த பத்தி சொல்லும்போது அவங்க மனசுல இருக்கிறத தெரிஞ்சுக்கதான் என்னோட வக்கீல் சொன்ன மாதிரி நான் உன்னை வேவ் பார்க்க அனுப்பி வச்சேன். அது ஏமா தத்தெடுக்கிறதுல ஏதாவது பிரச்சனை வருமா? இந்துவுக்கு அப்பா அம்மா இருந்தா அவங்களோட பெர்மிஷன் இல்லாம இந்த தத்தெடுக்கிறது பிரச்சனையாகும் தான் வக்கீல் சொன்னாரு. அந்த ஆளுங்க சுகுமாரும் சுமதியும் தானே சொன்னாங்க. சுகுமார் ஒத்துக்கிட்டாலும் சுமதி ஒத்துப்பான்னு எப்படி நம்புறது? அம்மா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் தான் கூட இருக்கேன்ல. யார் எதிர்த்தாலும் யார் என்ன பண்ணாலும் நீங்க இந்துவை தத்து எடுக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் வராது. எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ரகு, இப்படி ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும்போது நம்ம என்ன பண்றது? இந்துவுக்கு வேணும்னே சுமதி ஒரு தடையா இருக்காளோன்னு எனக்கு தோணுது. தடையா இருக்காங்கன்னா அதை நான் உடைக்கிறேன். அதுக்காக தான் நான் உங்களை இங்க வர சொன்னேன். அம்மா, பரிகாரம் இல்லாத பிரச்சனையே இல்ல. இந்த பிரச்சனைக்கு பரிகாரம் இருக்கு. இதுக்கு என்ன பரிகாரம் இருக்கு? இதுக்கு பரிகாரம் பண்ண என்னால முடியாது. ஆனா அதுக்கான வழி தெரியும். அதை மட்டும் நீங்க செஞ்சா போதும். நீங்க போய் மாமாவையும் அத்தையும் நேர்ல பார்க்கணும். நேர்ல பார்த்து இந்துவை விட்டு கொடுங்கன்னு கேளுங்க. அதுக்கு அவங்களும் தயாரா இருப்பாங்க. எனக்கு தேவையானத அவங்க எப்படி விட்டு கொடுப்பாங்க நீ சொல்ற? அம்மா, அத்தை பணத்து மேல ஆசை இருக்கிற ஒரு கேடு கெட்ட பொம்பளை. கொஞ்சம் பணம் கிடைச்சிச்சுன்னா அதுக்கு அவங்க கண்டிப்பா ஒத்துப்பாங்க. இந்த விஷயத்துல நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் அவங்க கண்டிப்பா கை நீட்டி வாங்கிடுவாங்க. நீங்க கொடுத்து பாருங்க, அவங்க விழுந்துருவாங்க. அது நடக்குமா ரகு? ஒருவேளை அது நடக்கலன்னா நான் நடத்தி காட்டுறேன். அதுக்கு என்ன பண்ண எனக்கு தெரியும். அம்மா சொன்னதை நீங்க கேட்டீங்கல்ல. ஒரு பதில் சொல்றதுக்கு நீங்க ஏன் இவ்வளவு யோசனை பண்றீங்க? அது நான் என்ன சொல்றது, சுமதியும் ஒத்துக்கணும் இல்லையா? சுமதி கிட்ட நான் பேசிக்கிறேன். எல்லாத்தையுமே சொல்லி புரிய வைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் இந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணா போதும். அது சரி, இது என்ன டாக்குமெண்ட்? உண்மையிலேயே உங்க 2 பேருக்கும் பொண்ணா இருக்கிற இந்துவை இவங்களுக்கு தத்து கொடுக்கறதுக்கான டாக்குமெண்ட் தான். வக்கீல் கொடுத்துட்டு இருக்காரு. இந்து மேல மேல போகணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இதுல கையெழுத்து போடுங்க. இந்தாங்க இங்க. இங்க பாருங்க, நீங்க உடனே சைன் பண்ணணும்னு இல்ல. சுமதி கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு போட்டா போதும். இல்ல, அதுக்கான அவசியமே இல்ல. இந்துவை உங்க மகளா தத்தெடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு நிறையவே உரிமை இருக்குங்க. இந்துவை நானும் சுமதியும் கைக்குள்ள வச்சிருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? நான் அவளை உங்களுக்கு விட்டு கொடுத்துட்றேன். இந்த விஷயத்துல நான் யார்கிட்டையும் கன்சல்ட் பண்ண வேண்டியதில்லை. மாமா, கொஞ்சம் கையெழுத்து போடுங்க. என்னங்க
உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இதுல கையெழுத்து போட போறீங்க? அது சுமதி, அது பாருங்க, என்னோட பெர்மிஷன் இல்லாம நீங்க இதுல கையெழுத்து போட்டா நான் யாருன்னு தெரியும்ல. அத்தை, மாமா கையெழுத்து போட்டா அதையே நீங்க தடுக்கிறீங்க? இவரு என்னோட புருஷன். இவர் ஒரு தப்பு பண்ணா அத நானும் என் பசங்களும் தான் அனுபவிக்கணும். அப்படின்னா நீங்க இதுக்கு ஒத்துக்க மாட்டீங்களா? பாருங்க, என்ன கோவப்படுத்தாதீங்க. ரகு, பிரச்சனை எதுவும் வேண்டாம். நாம ஒன்னும் சண்டை போடுறதுக்காக வரல. சுமதி கிட்ட நான் பேசி பார்க்கறேன். சுமதி, சட்டப்படி இந்து உன்னோட பொண்ணுதான். அந்த பொண்ண என்னோட மகளா ஏத்துக்கணுங்கிறதுக்காக நான் உங்ககிட்ட கேட்டு வந்திருக்கேன். தயவு செஞ்சு இந்துவை என்னோட மகளா நீங்க விட்டு கொடுக்கணும். நீங்க இந்துவை இப்படி தத்தெடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல? ஆனா அவளை அப்படி விட்டு கொடுக்கறதுக்கு என்னால முடியாது பார்வதி. தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் சொல்லாத. நான் உங்களுக்காக என்ன வேணாலும் பண்றேன். அதுக்கு பதிலா இந்துவை எனக்கு விட்டு கொடுக்கணும். நான் உன்னோட காலை பிடிச்சு கேட்கிறேன். வேண்டாம். நீங்க உங்களோட காலை பிடிச்சி இந்துவை தத்தெடுக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க காலை பிடிச்சவனு மனசுல நினைக்கிறவங்க கிட்ட பிச்சை கெட்டி எந்த பிரயோஜனமும் இல்ல. அத்தை, நீங்க எதையும் மறந்துடாதீங்க. இந்துவை விட்டு கொடுங்கன்னு கேட்கிற இந்த அம்மாவோட மனசை நீங்க பார்த்ததில்ல. இந்துனாலே உங்களுக்கு பிடிக்காது. இந்துக்கும் உங்களுக்கு என்ன ரத்த சொந்தம் இருக்கு? இவங்களோட உடல் உறுப்பை கொடுத்து இந்துவை காப்பாத்தினவங்க இவங்க. அவளை மகளா தெத்த எடுக்கிறதுக்கு உங்ககிட்ட பிச்சை கேட்கறாங்க. அதை தெரிஞ்சுக்கோங்க. இந்துவை சொந்தம் கொண்டாடுற அளவுக்கு நீங்க ஒன்னும் இந்துவை பெத்தெடுக்கல. நான் அவளை பெக்கலனாலும் அவ சட்டப்படி என்னோட பொண்ணு. சுமதி, உனக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டுச்சுன்னா அத கண்டிப்பா நான் தரேன். இந்துவை எனக்கு விட்டு கொடுத்துருங்களே. ஐயோ பார்வதியம்மா, பணம் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். டக்குன்னு இந்துவை நீங்க கேட்டதுனால சுமதி யோசிக்கிறா. நாங்க கொஞ்சம் யோசனை பண்ணி இத பத்தி பேசிட்டு சொல்றோம் உங்ககிட்ட. இதுல யோசனை பண்றதுக்கு எனக்கு எதுவுமே இல்ல. பார்வதி அம்மாக்கு இந்து தானே வேணும். அப்ப எங்க உரிமையை நாங்க விட்டு கொடுத்துடுறோம். ஆனா எனக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு. உங்களோட எல்லா சொத்துக்களையும் என் பேருக்கு எழுதி தரீங்களா? Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.